Hi all, welcome to CAD Education. So in the session, modify comments நம்ம properties and match properties பத்தி பார்க்க போறோம். ஸோ AutoCAD window ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பாரில் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸோட ஷார்ட்கட் வந்து பிஆர். ஸோ நீங்கள் டேட்டா வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து கமாண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பிஆர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கிளிக் பண்ணிட்டு பிஆர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கமாண்ட் வரும். அப்படி இல்லைன்னா ட்ராயிங் ஏரியில் பிஆர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கமாண்ட் வரும். அதுக்கு டைனமிக் இன்புட் ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் ஆனில் வச்சுருக்கணும். ஸோ ஒரு ட்ராயிங்கில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்றணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த பேலட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்றிக்கலாம். லைக் கலர், லைன் வெயிட், லைன் டைப்லாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆப்ஜெக்ட் கலர் மாற்றுறதுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த கலர் டவுன் ஏரியா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது, அது கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி லைன் வெயிட் இருக்குது, லைனோட திக்னஸ் மாற்றுறதுக்கு. லைன் டைப் இருக்குது. ஸோ லைனோட டைப்ஸ்லாம் மாற்றுறதுக்கு இதுலேயும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேலட் பார்த்த பிறகு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேலட் வந்து ஆக்டிவேட் பண்ணி இன்னும் ஷார்ட்கட் வந்து Ctrl+1 ஸோ கொடுத்தீங்கன்னா வரும். அப்படியே ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ Ctrl+1 கொடுத்தீங்கன்னா வரும். திரும்ப Ctrl+1 கொடுத்தீங்கன்னா அது டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இல்லாட்டி நம்ம டேரெக்டாக அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் பிஆர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம சொன்ன மாதிரி மாடிஃபை டேப்ல அப்படின்னா ட்ராயிங் ஏரியாவில் நீங்கள் டைப் பண்ணாலும் வரும். ஸோ வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது மாதிரி ஒரு 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நான் பிஆர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேலட் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணி இங்கே வேணால் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரே சைடாக வைக்கணும்னா இந்த அலோ டாக்கிங் கொடுத்துட்டு ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வந்து ரைட் வேணால் ரைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் பேலட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம். வந்து இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணலாம் கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் வேரியபிள் இருக்குது. ஸோ இது வந்து ஆனில் இருக்கா? ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகி இந்த லிஸ்டிங் இருக்கும். சப்போஸ் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் போடுறேன். பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகணும்னா இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பிக்கர் சிஸ்டம் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன மாற்றணும், கலர், லைன் டைப், அப்புறம் லைன் டைப் ஸ்கேலு, லைன் வெயிட்டு, ஸோ எல்லாமே இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதில் ஜியோமெட்ரி, அப்புறம் 3D விஷுவலைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, நம்ம 2D தான் பார்க்குறோம். ஸோ இது மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் கலர் மாற்றுறேன் லைனோடது. ஓகேங்களா? ஸோ அதோட லைன் வெயிட் மாற்றுறேன். ஸோ இதில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஜெக்ட் போகிறேன். நான் சர்க்கிள் போகிறேன். சர்க்கிளோட கலர் வந்து மாற்றுறேன். ஸோ அதோட ரேடியஸ் வந்து மாற்றுறேன் நான். இன்க்ரீஸ் இன்னும் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ரேடியஸ் மாற்றிக்கலாம், இல்லை டயமீட்டர் மாற்றி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வேணுமோ மாற்றிக்கலாம் அதோட ஜியோமெட்ரியில். ஸோ அதே மாதிரி அடுத்தது நீங்கள் ஆன்லைன் போங்க. ஸோ அதில் வந்து அதோட கலர் மாற்றுறேன்.
ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் ஜாமெட்ரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி இருக்கு உங்களுக்கு. பட் இந்த லைன் வெயிட் வந்து நம்ம கொடுத்த மாறல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா லைன் வெயிட் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது விஷுவல் இங்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் வேணும்னா முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ செலக்ட் பண்ணுவோம் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சர்க்கிள் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நீங்கள் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ மற்ற எந்த ஆப்ஜெக்ட்டுமே இதில் டிஸ்பிளேல வராது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எல்லா ஆப்ஜெக்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைமல்டேனியஸாக மாற்றணும்னா செலக்ட் பண்ணோம்னா ஸோ இந்த பிக்கார்டு ஸ்ட்ரிமரை ஆன் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேலட். ஸோ அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வெயிட் லைன் டைப் இருக்குது. ஸோ லைன் வெயிட்னா வந்து ஆப்ஜெக்டோட தட் இஸ் இந்த லைனோட திக்னஸ் வந்து நீங்கள் மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் LW கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட்டு ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இங்கே வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து அந்த லைன் வெயிட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட திக்னஸ் மாற்றணும் இதில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கேலும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இதில் போய் லைன் வெயிட் செட்டிங்ஸும் போகலாம். ஸோ அதே செட்டிங்ஸ் தான் இங்கே வரும். ஸோ இல்லை திக்னஸ் நீங்கள் டேரெக்டாக இதுலேயும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் மாற்றுறீங்கன்னா இதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து நம்ம இந்த ஷார்ட்கட் கொடுத்துலாம் பார்த்தோம். நீ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். ஸோ அதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய லைன் வெயிட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு வேறு லைன் வெயிட் மாற்றிங்கனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணினா குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். ஓகேங்களா? அதில் சில லைன் டைப்ஸ் மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கலர் லேயர் லைன் டைப் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் டைப். ஸோ லைன் டைப் வந்து ஷார்ட்கட் வந்து LT. ஓகேங்களா? ஸோ LT கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லைன் டைப் மேனேஜர் இந்த பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய லைன் டைப் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே அந்த லைன் டைப் மேனேஜர் பாக்ஸ் வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் லோட் கொடுக்கலாம். ஸோ லோட் கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேண்டியதை லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது மாதிரி சென்டர் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் லைன் டைப் பண்ணி என்ன வேணுமோ நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் லோட் பண்ணிவிட்டு இது ஓகே கொடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கேல் வந்து உங்களுக்கு 1 இருக்குது. ஸோ அது மாதிரி கரண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்கேலும் 1 இருக்குது. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி லைன் டைப்லாம் மாற்றுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்டை பக்கத்துக்கு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது லைன் டைப்பில் நம்ம மாற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இது சென்ட்ரல் லைன் மாற்றணும் எனக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ அது மாதிரி இதை வந்து டாட்டடாக காமிக்கிறேன் எனக்கு. இது டேஷ் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து எனக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இல்லை. இப்போ எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம ஸ்கேல் மாற்றிடலாம். ஸோ இங்கே மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து ஸ்கேல் மாற்றுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக இதில் போய்ட்டு அதரில் போய்ட்டு இந்த ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நான் 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுது. அதே வந்து நான் அண்டு கொடுத்துட்றேன். திரும்ப அப்படியே இருக்கு. நான் அதர் போய்ட்டு ஆப்ஜெக்ட் ஸ்கேல் வந்து 5 மாற்றுறேன். ஸோ கொடுக்குறேன். இப்போ எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஓகேங்களா, அதே வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு லைனு. இதே ஜிக்ஸாக் கொடுக்குறேன், லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்கேல் மாற்றணும்னா அந்த ஸ்கேலுக்கு இது வரையுது. பட் இந்த ஸ்கேலாம் மாறல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர் மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இதில் போய்ட்டு 5 கொடுத்தீங்கன்னா ஓவரால் ஸ்கேல் உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஏற்கனவே 5 இருந்தது. ஸோ இன்னும் வந்து ஸ்கேல் மாறினாலும் உங்களுக்கு இன்க்ரீஸாக காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து உங்களுக்கு குளோபல் ஸ்கேல் அண்ட் கரண்ட் இது. ஓகேங்களா, ஸோ குளோபல் ஸ்கேல்னால் ஓவராலாக அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே வந்து கரண்ட்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்து கரண்ட் ஸ்கேல் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஓவராலாக மாற்றுறது நீங்கள் எல்டிஎஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்டிஎஸ் ஸ்கேல். ஓகேங்களா, லைன் டைப் ஸ்கேல் வந்து எல்டிஎஸ்னு போகணும் ஷார்ட்கட்டு. அதான் வந்து எல்டி ஸ்கேல். ஓகேங்களா, ஸோ எல்டி ஸ்கேல் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் எல்டிஎஸ் அதான் வந்து எல்டி ஸ்கேல். ஸோ அது வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கும். இப்போ வந்து நான் வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 ஆகிடும். ஸோ எனக்கு வேணாம் 5 வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் லைன் டைப் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே நீங்கள் கலரில் காமிக்கணும்னா என்ன கலர் காமிக்கலாம். இதில் லைன் டைப் நீங்கள் வேறு காமிக்கலாம். ஸோ இது மாதிரி திக்னஸ் வேறு உங்களுக்கு காமிக்கணும்னா காமிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் என்ன வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இதோட கலர் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்கள் ட்ராயிங்கில் நீங்கள் லைன் டைப்பு கலர் லைன் வெயிட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து லைன் வெயிட் லைன் டைப். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா வந்து ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இது நம்ம இந்த ஆப்ஜெக்டே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த ரிப்பன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாடிஃபை பண்ணிட்டு இங்கே மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட் வந்து எம்இ இல்லை கமாண்ட் ப்ராப்பர்ட்டி எம்இ கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இல்லை டிஸ்பிளேல எம்இ கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கமாண்ட் வரும். ஸோ வந்து நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே கேட்குறேன் செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஸோ எதை செலக்ட் பண்ண போகிறேங்க.
இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ண பாருங்க இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ டெஸ்டினேஷன் கேட்குது. ஸோ எங்கள் டெஸ்டினேஷன் எது வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ சிமிலர்லி நான் வந்து இப்போ இருங்க. இது ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு நான் வேறு ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் வேறு ஸோ இப்போ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து சோர்ஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி டெஸ்டினேஷன் இது கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எது வேணும். சப்போஸ் திரும்ப வந்து இதை ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே மாற்றணும் டெஸ்டினேஷன். ஸோ இது மல்டிபிள் இது நீங்கள் இதே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து காப்பி பண்ணலாம் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்க்கு. ஸோ இது மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டும் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ரிமைனிங் கமெண்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.